10th standard mathematics chapter 1 exercise 1.5 question number 7. If f says that R2R and g says that R2R are defined by f of h is equal to h power 5 and g of h is equal to h power 4, then check if f g are 1 to 1 and f of g is 1 to 1. So கவனிங்க என்ன பார்த்தீங்கன்னா f of h கொடுத்துட்டாங்க h power 5னு, g of h கொடுத்துட்டாங்க h power 4னு. ஸோ கவனிங்க இப்போ f வந்து R2R கொடுத்துட்டாங்க, அதாவது ரியல் நம்பர்ஸில் எந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். ஜியும் பார்த்தீங்கன்னா R2R ரியல் நம்பர்ஸில் எந்த நாள் வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸில் நீங்கள் என்ன வேல்யூனாலும் எடுத்துக்கலாம், வரக்கூடிய வேல்யூ உங்களுக்கு எந்த ரியல் நம்பர்ஸ்னாலும் இருக்கலாம். அதுதான் இந்த கண்டிஷன்ஸ். இப்போ இது இந்த ஃபங்க்ஷன்லாம் 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் 1 to 1 என்னென்னு படிச்சிருப்பீங்க. 1 to 1னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும், அதுக்கு ரெண்டு வேல்யூ அதாவது சேமாக வரப்படாது. சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்திங்கன்னா இப்போ 1 நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 வரும். இப்போ வேறு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் 2ன்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸாம்பிளுக்கு இல்லைனா -1 எடுத்துக்கிட்டேன். -1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் 1 கிடச்சின்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையவே கிடையாது. அப்படி இல்லாமல் வேறு வேறு வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு தான் 1 வேல்யூ. இப்போ இது 1 எடுத்திங்கன்னா அந்த 1 மட்டும்தான், இந்த 1த்துக்கு தான் மட்டும்தான் இந்த வேல்யூ. இந்த -1க்கு வேறு ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் 1 to 1, அதாவது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா h power 5 நான் சொன்ன ரெண்டு எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 1 -1. ஸோ 1 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ f of 1 என்னது h power 5வா. ஸோ 1 the whole power 5 என்னது 1 தான் வரும். f of -1 எடுங்க, -1 the whole power 5 எனி பவர் டு த ஈவன் பார்த்து பார்த்தீங்கன்னா -1, அதாவது ஆட் இருந்துச்சுன்னா நெகட்டிவில் வரும். அதாவது எப்பவுமே இந்த கண்டிஷன் மறக்கக்கூடாது. n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா -1 the whole power n வந்து பாசிட்டிவில் தான் வரும். n வந்து ஆடில் இருந்துச்சுன்னா -1 the whole power n வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வரும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம்மு கூட இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ n வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா -1 the whole power n எடுக்கிறீங்கன்னா அது பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் வரும். n ஆட் நம்பர் எடுக்கிறீங்க, அதாவது இந்த n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா -1 the whole power n அது வந்து வேல்யூ நெகட்டிவாக தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்து நீங்கள் வந்து மட்டும் பண்ணி விட்டுருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆடில் இருந்துச்சுன்னா மைனஸில் தூக்கி போட்டுருணும். அதாவது -1 சொல்கிறேன், -1க்கு மட்டும்தான் இது பொருந்தும். +1க்கு எப்பவுமே +1 தான். ஸோ அதை மறக்கக்கூடாது. +1 எந்த பவர் எடுத்தாலும் +1 தான். எத்தனை தடவை 1 நீங்கள் மட்டும் பண்ணி பாருங்கள், 1 தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ -1 சொல்லுவோம், -1 × -1 என்னது +1. இதே கூட வந்து -1 × -1 × -1னா 3 டைம்ஸ் மட்டும் இல்லைங்கன்னா ஒரு தடவை மட்டும் ப்ளஸ் வரும், மறுபடியும் ×-1 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா -1 வரும். ஸோ இந்த மாதிரி அது +1 -1 ஆல்டர்னேட்டிவ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் இந்த கண்டிஷன் சொன்னேன். இந்த கண்டிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதே போல் h power 4 கண்டுபிடிங்க g of xக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 to 1 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது 1 to 1 தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வேல்யூ எடுத்து டிஃப்ரெண்ட் தான் வருது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நீங்கள் சொல்லிடலாம். எல்லா வேல்யூஸும் செக் பண்ணணும்லாம் இல்லை, இந்த ரெண்டு வேல்யூஸையும் சொல்லிடலாம். ஏன்னா வேறு வேல்யூஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ அப்போ f of x is 1 to 1, f is 1 to 1 சொன்னாலும் ஒன்றும் இல்லை, f of x is 1 to 1. ஸோ f is 1 to 1. ஸோ அப்படி சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள் g of x பாருங்கள், g of x வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக h power 4 கொடுத்துருங்க. ஸோ g of 1 எடுங்க. ஸோ 1 the whole power 4 என்ன வரும், 1 தான் வரும். g of -1 எடுங்க, -1 the whole power 4. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா n ஈவன் இருந்துச்சுன்னா என்னது பாசிட்டிவில் வரும். ஸோ +1 தான் வரும். ஸோ இதுக்கும் 1 தான் வருது. நான் சேம் வேல்யூ வந்துட்டு அந்த மாதிரி 1 அதாவது 1 எடுத்து உங்களுக்கு 1 தான் வருது, -1 எடுத்தாலும் உங்களுக்கு 1 தான் வருது. ஸோ இப்படிலாம் வரவே கூடாது. நான் இப்போ தான் சொன்னேன், இப்போ நீங்கள் 1 எடுத்திங்கன்னா அதுக்கு 1 மட்டும்தான் வரணும். இப்போ ஒரு வேல்யூ எடுத்திங்கன்னா இது 1 எடுத்திங்கன்னா அது 1 மட்டும்தான் வரணும். -1க்கும் 1 வருது பாருங்கள், அதாவது 2 இமேஜ் ஆயிடுது. நீங்கள் இதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள், 1 -1 போட்டது இங்கே 1 போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்தோமா வரவே வராது. 1 to 1 ஃபங்க்ஷன்னா ரெண்டு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது h power 5க்கு. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி, புரியுதுங்களா. ஸோ இதுதான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது 1 to 1 சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி 2 ஆகக்கூடாது. ஸோ 2 ஆகிடுச்சுன்னா அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அப்போது இட் இஸ் நாட் 1, அதாவது g is not 1 to 1, g is not 1 to 1. ஸோ இதை மறந்துடக்கூடாது. இப்போ f of g கேட்டிருக்காங்க. ஸோ f of g இதை விட கண்டுபிடிக்கணும். ஸோ f of g of x நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ f of g of x என்னது h power 4ஆ, g of x வந்து என்னது h power 4. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், f of x வேலை x power 5 இருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துல f of x இருக்குது, h power 4 இருக்குது. ஸோ அப்போ இந்த x வேலை h power 4 போட்டுங்க. ஸோ h power 4 the whole power 5. ஏன்னா f of x பார்த்தீங்கன்னா h power 4ஆ, இந்த x வேலை என்ன செய்யணும், இந்த h power 4 h power 5ஆ, இந்த x வேலை என்ன செய்யணும், அதாவது f of இந்த x வேலை நீங்கள் செய்யணும், இந்த h power 4 தூக்கி போட்டுடணும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இன்டிசஸ் a பவர் m the whole power n என்னது a பவர் mn ரெண்டு நம்பரை மட்டும் ஆகும். ஸோ 4 5 20 20 பாருங்க ஈவனா ஆடா ஈவன். ஸோ ஈவன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் இதே கண்டிஷன் தான் வரப்போகுது. h பவர் 4ல் என்ன வந்து அதே நாள் வரதான் 20க்கும் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் அதுவும். ஸோ அப்போ இதுவும் நாட் 1 to 1 தான். f of g is not 1 to 1. நீங்களே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 போட்டு பாருங்கள், இதுக்கு வந்து 1 தான் வரும். ஓகே -1 போட்டு பாருங்கள், அதுக்கும் 1 தான் வரும். ஸோ அப்படி வரப்படாதுல்ல, ரெண்டு வேல்யூ ஆயிடும். அதாவது 1 to 1 ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன் இதுதான். இப்போ வந்து 20க்கு எடுக்கிறீங்க, h பவர் 20க்கு எடுக்கிறீங்கன்னா 1 எடுக்க -1 எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு 1க்கும் 1 தான் வரும், -1க்கும் 1 தான் வரும். ஸோ இப்படி வரப்படாதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து 1 to 1 கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.